ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒவ்வொரு வருஷமும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 லட்சம் பேரு குரூப் 4 எக்ஸாம் எழுதுறாங்க. இதுல ஒரு சிலர் மட்டும்தான் இந்த வீடியோல வர அஜித் மாதிரி சரியான வழியை பயன்படுத்தி ஈஸியா பாஸ் ஆறாங்க. பல பேர் பாத்தீங்கன்னா நம்ம விஜய் செய்யற அதே தவறு தான் செய்யறாங்க. இந்த வீடியோல நம்ம விஜய் என்ன தவறு செஞ்சாரு, அதே மாதிரி அஜித் எதை கரெக்டா செஞ்சதுனால அவருடைய கனவு வேலையான டிஎன்பிசி குரூப் எக்ஸாம ஈஸியா எப்படி பாஸ் பண்ணாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் வாங்க. விஜய் என்ன தவறு செஞ்சாரு? விஜய் மத்த 90% மாணவர்கள் செஞ்ச அதே விஷயத்தை தான் செஞ்சாரு. பாயிண்ட் நம்பர் 1, பள்ளி பாட புத்தகங்கள் 6ல இருந்து 12ஆம் வகுப்பு வரை நிறைய புத்தகங்கள் இருக்கிறதுனால எந்த தலைப்ப எந்த புத்தகத்துல இருந்து படிக்கிறது அப்படின்ற குழப்பத்திலே இருந்தாரு. பாயிண்ட் நம்பர் 2, சரியான டைம் மேனேஜ்மெண்ட் இல்லாதனால நினைச்ச மாதிரி அவரால் ஒரு நாளைக்கு ஒரு டாஸ்க்னு முடிக்க முடியல. எந்த புத்தகத்தை எடுக்கணும், ஒரு டாபிக்ல இருந்து இன்னொரு டாபிக்கு எப்படி போகணும் அப்படிங்கறதுல ஒரு க்ளூ இல்லாம தவிச்சாரு. பாயிண்ட் நம்பர் 3, அவரு படிச்சு எழுதின நோட்ஸே ப்ராப்பரா எப்படி நோட் பண்ணி வைக்கணும்ன்ற டெக்னிக் தெரியாதனால அவர் படிச்ச ஒரு நோட்ஸுமே எங்க இருக்குன்னு கூட அவருக்கு தெரியல. பாயிண்ட் நம்பர் 4, டெஸ்ட் பத்தின கிளாரிட்டி அண்ட் அப்டேட்டடா இல்லாதனால தேர்வுக்கு என்னெல்லாம் வினாக்கள் வர வாய்ப்பு இருக்குன்ற ஒரு ஐடியா கூட இல்லாம தன்னுடைய பயிற்சியை மேற்கொண்டதுனால அவருக்கு டெஸ்ட் கை கொடுக்கல. பாயிண்ட் நம்பர் 5, புத்தகங்கள் படிக்கும் போது எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றது பெட்டர், படிக்கிற பாடங்களை நோட்ஸ் எப்படி எடுத்து வைக்கிறது சரி, இப்படி ஐடியாவே இல்லாம படிச்சதுனால படிச்சதை ரிவிஷன் பண்ண கூட ப்ராப்பர் பிளான் இல்ல. பாயிண்ட் நம்பர் 6, ஒவ்வொரு வாரமும் நான் எங்க இருக்கிறேன், எவ்வளவு சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்கேன் அப்படின்ற டீடைல் அவருக்கு தெரியல. பாயிண்ட் நம்பர் 7, ப்ராப்பர் பிளானிங் அண்ட் ஸ்கெட்யூல் இல்லாதனால அவர் ஆரம்பிச்ச இடத்துலயே இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங்ல இருந்தாரு. சோ தேர்வு எழுதி அதுல தோல்வியும் ஆயிட்டாரு. இப்போ அஜித்தோட வெற்றிக்கான 7 காரணங்கள் என்னென்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட், புக்ஸ். 2வது, நோட்ஸ். 3வது, டைம் மேனேஜ்மெண்ட். 4வது, டெஸ்ட் கொஸ்டின்ஸ். 5வது, டெய்லி டாபிக்ஸ். 6வது, வீக்லி ப்ராக்ரஸ். 7வது, சயின்டிபிக் ஸ்கெட்யூல். அவர் என்ன மெட்டீரியல் படிக்கணும் அப்படின்றதுல கிளியரா இருந்தாரு. டைம் எப்படி சேவ் பண்ணி ஒரு சாப்டர்ல இருந்து இன்னொரு சாப்டர் போறது, சூஸ் பண்ண சிலபஸ்ல ஒரு டாபிக்ல இருந்து இன்னொரு டாபிக்கு எப்படி மூவ் பண்றது, எப்படி 100% சிலபஸை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்றத புரிஞ்சு வச்சிருந்தாரு. அவர்கிட்ட ஜிஎஸ் மற்றும் பொது தமிழ் இப்படி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லயும் நோட்ஸ் மற்றும் ஸ்கூல் புத்தகங்கள்ல இருந்தும் கேட்கக்கூடிய கேள்விகள், இப்படி டிஎன்பிசில கேட்கக்கூடிய கேள்விகள்னு ஒரு கலெக்ஷன் ஆஃப் டேட்டா வச்சிருந்தாரு. அவர் பிராக்டிஸ் பண்ண தேர்வு தாளானது டிஎன்பிசில என்ன கேள்விகள் வருமோ அதே பேட்டர்ன்ல அதே மாடல்ல இருந்தது. டெய்லி ஒரு டாபிக், அந்த ஒரு டாபிக்க தன்னுடைய மெட்டீரியல் மூலமா படிச்சுட்டு அந்த ஒரு டாபிக்க பேஸ் பண்ணி ஒரு டெஸ்டை எழுதி பாக்குறாரு. டிஎன்பிசில என்ன வகையில எல்லாம் கேள்வி கேட்கறாங்களோ எல்லாத்தையுமே டெய்லி தன்னுடைய டெஸ்ட் பிராக்டிஸ்ல ஆட் பண்ணிக்கிட்டாரு. கரெக்டான ஸ்கெட்யூலை ஃபாலோ பண்ணதுனால நான் ஒரு வாரத்துல எவ்வளவு ப்ராக்ரஸ் ஆயிருக்கேன் அப்படின்ற ரிசல்ட் அவரால் கண் கூட ஒவ்வொரு நாளும் தெரிஞ்சுக்க முடிஞ்சது. அவர் போட்டு வச்சிருந்த படிக்கிற ஷெட்யூல் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஃபோக்கஸ்டா இருந்துச்சு. எந்த டாபிக்ல இருந்து அதிக கொஸ்டின்ஸ் வருமோ அதை ஆர்டர் பண்ணி படிச்சாரு. சோ ஈஸியா பாஸ் பண்ண முடிஞ்சது. சோ ஃபைனலா ஒரு ரீகேப். டிஎன்பிசி எக்ஸாம்ல பாஸ் ஆன அஜித் செஞ்ச ரைட் விஷயங்கள் அண்ட் விஜய் ஃபாலோ பண்ண ராங் மெத்தட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அஜித் கிளியர் மெட்டீரியல் வச்சிருந்தாரு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல அண்ட் ஒரு டாபிக் அதுக்கான ஆன்சர்னு கரெக்டா படிச்சுக்கிட்டே போனாரு. விஜய் நிறைய புக்ஸை வச்சுக்கிட்டு எதுல ஸ்டார்ட் பண்றதுன்னு முழிச்சாரு. அஜித் டைமை கரெக்டா யூஸ் பண்ணாரு. ஒரு சாப்டர் முடிஞ்சோன்னா அடுத்த சாப்டர், ஒரு டாபிக்ல இருந்து இன்னொரு டாபிக் எப்படி போகணுன்ற கிளாரிட்டி அவருக்கு இருந்தது. விஜய் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியாம நிறைய டைம் வேஸ்ட் பண்ணிட்டு முழிச்சாரு. இப்போ அஜித்தோட நோட்ஸ் பாத்தீங்கன்னா ஜிஎஸ், பொது தமிழ், பள்ளி பாடங்கள்ல வரக்கூடிய நோட்ஸ், இப்படி எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் எக்ஸ்ட்ராவாவே வச்சிருந்தாரு. ஆனா விஜய் படிச்சு எழுதிக்கிட்ட நோட்ஸ் கூட திருப்பி எங்க போய் பாக்குறதுன்ற ஒரு கிளாரிட்டி இல்லாம தவிச்சாரு. அஜித் ரெகுலரா லேட்டஸ்ட் டெஸ்ட் கொஸ்டின்ஸை ரெஃபர் பண்ணி எழுதி பார்த்ததுனால அவருக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்ல எந்த பேட்டர்ன்ல கொஸ்டின்ஸ் வரும், எந்த மாடல்ல இருக்கும் அப்படின்ற ஒரு கிளியர் ஐடியா இருந்தது. ஆனா விஜய் பிராக்டிஸ் பண்ணது அவுடேட்டட் கொஸ்டின் பேப்பர்ஸ் வச்சுக்கிட்டு, அதனால ரியல் எக்ஸாம்ல எந்த பேட்டர்ன்ல எந்த மாடல்ல கொஸ்டின்ஸ் வரும்னு அவருக்கு ஐடியா இல்ல. அஜித் ரெகுலரா டெய்லி ஒரு டாபிக், டெய்லி ஒரு டெஸ்ட்னு ப்ராப்பரா பிளான் பண்ணியிருந்தாரு அண்ட் அவருக்கு அதை ரிவிஷன் பண்றதுக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்தது. இதுவே விஜய் ப்ராப்பரா நோட்ஸ் எடுக்காதனால அண்ட் கரெக்ட் பிளானிங் பண்ணாதனால ரிவிஷன் பண்ண ஐடியாவே இல்லாம தவிச்சாரு. அஜித்துக்கு ஒவ்வொரு வாரமும் அவர் எப்படி ப்ராக்ரஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு விஷன் இருந்தது. ஆனா விஜய்க்கு நம்ம ஸ்டார்ட் பண்ண இடத்துலயே நின்னுட்டு இருக்கோமோ அப்படின்ற ஒரு ஃபீலிங் வர ஆரம்பிச்சது.
அஜித்தோட ஸ்கெட்யூல் பிளான் எல்லாமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்ததுனால அவரால் ஈஸியா எக்ஸாமை கிராக் பண்ண முடிஞ்சது. அஜித்தோட ஸ்கெட்யூல் பிளான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவை பேஸ் பண்ணி இருந்தது. மேக்ஸிமம் எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் வர வாய்ப்பு இருக்குன்னு அவருக்கு ஒரு ஐடியா இருந்தது அண்ட் ஈஸியா அவரால் எக்ஸாமை கிளியர் பண்ண முடிஞ்சது. விஜயோட எக்ஸாம் பிளானிங்ல எந்த நோட்ஸ் முக்கியம், எந்த பேட்டர்ன்ல கொஸ்டின்ஸ் வரும், லேட்டஸ்ட் அப்டேட் என்னன்னு தெரியாம ப்ரிப்பேர் பண்ணதுனால எக்ஸாம்ல தோல்வி அடைஞ்சாரு. ஸோ இந்த வீடியோ மூலமா ஒரு குரூப் 4 எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னும் போது எதெல்லாம் கரெக்டான மெத்தட்ஸ் அண்ட் எதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியா நம்ம எல்லாருக்கும் வந்திருக்கும். சோ அஜித் கனவு நிஜமாக காரணம் அவர் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றதுக்கு சூஸ் பண்ண மெத்தட். இதெல்லாம் அஜித் எப்படி தெரிஞ்சுக்கிட்டாங்க? அண்ட் நீங்களும் அஜித் மாதிரி குரூப் 4 எக்ஸாம் கிளியர் பண்ணணுமா? டிஎன்பிஎஸ்சி லீடர் வெற்றி பாதை பேட்ச்ல நீங்க பாஸ் பண்ண என்னெல்லாம் வேணுமோ அது எல்லாமே கிடைக்கும். 75 டேஸ் சயின்டிபிக் ஸ்கெட்யூல்ல 100% சிலபஸ் கம்ப்ளீஷன் உறுதி. பொது அறிவுக்கு டாபிக் வைஸ் நோட்ஸ், பொது தமிழுக்கு இயல் வைஸ் நோட்ஸ். ஸோ ஸ்டடி மெட்டீரியல்ஸ் A to Z கவர் ஆயிடும். டிஎன்பிஎஸ்சி கேட்கும் தரத்திலான 85 டெஸ்ட், நடப்பு நிகழ்வுகள் மற்றும் மேக்ஸுக்கு ஸ்பெஷல் இம்பார்ட்டன்ஸ். ஒரு நாள் ஒரு தலைப்பு ஒரு தேர்வுன்னு டிஎன்பிஎஸ்சி லீடர் வெற்றி பாதை வழி ஃபாலோ பண்ணா ஒரு குரூப் 4 பதவி உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். சாம்பிள் மெட்டீரியல்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. டிஎன்பிஎஸ்சி லீடர் வெற்றி பாதை பேட்ச்ல ஜாயின் பண்ண ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா, பிடிச்சிருந்ததுன்னா டிஎன்பிஎஸ்சி லீடர்ஸ் அகாடமி சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.